துணைவேந்தர் ஜெகநாதனிடம் 5 மணி நேரம் விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விதிகளை மீறி தனியார் அமைப்பை தொடங்கி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக துணைவேந்தர் ஜெகநாத் மீது புகார் எழுந்த நிலையில் விசாரணை 5 மணி நேரம் நடைபெற்று தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. முன்னாள் பதிவாளர் தங்கவேலு உட்பட 4 பேர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கு தொடர்பாக துணைவேந்தர் ஜெகநாதிடம் 5 மணி நேரமாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. விதிகளை மீறி தனியார் அமைப்பை தொடங்கி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக துணைவேந்தர் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன், முன்னாள் பதிவாளர் தங்கவேலு உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது விசாரணையானது நடந்து முடிந்திருக்கிறது. அண்மை செய்தி. விதிகளை மீறி தனியார் அமைப்பை தொடங்கி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன், முன்னாள் பதிவாளர் தங்கவேலு உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடைபெற்றிருக்கிறது. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் நாளையும் விசாரணை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 5 மணி நேரம் விசாரணை நடந்த நிலையில் மீண்டும் நாளையும் இந்த விசாரணை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் ஆஜரான ஜெகநாதனிடம் 5 மணி நேரமாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. விதிகளை மீறி தனியார் அமைப்பை தொடங்கி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அவர் மீது புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குமரேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். குமரேசன், துணைவேந்தர் ஜெகநாதனிடம் நாளையும் விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் என்னென்ன பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் அவர்கள் தற்போது 4வது ஆண்டாக இப்ப அவர் துணைவேந்தராக நீடித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் பணியாற்றிய காலத்தில் பல்வேறு முறைகேடுகள், குறிப்பாக பணி இடங்களை நிரப்புவதில் முறைகேடு, அதே போல பல்கலைக்கழகத்திற்கு தளவாட பொருட்கள் வாங்க நிதி ஒதுக்கியதில் முறைகேடு, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முறைகேடுகள் தொடர்ச்சியாக அவர் மீது எழுந்ததின் காரணமாகத்தான் அவர் மீது அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தின் தொழிலாளர் சங்கத்தின் ஆலோசகராக இருக்கக்கூடிய இளங்கோன் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு சேலம் மாநகர் கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் அன்று மாயே அவர் விடுதலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று காவல்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அவரை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் தான் இன்று அந்த விசாரணையானது தொடங்கி இருக்கின்றது. இன்று காலை 11 மணி அளவில், அதாவது சேலம் மாநகர் சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் அவர் ஆஜரானார். 11 மணிக்கு தொடங்கிய இந்த விசாரணையானது 5 மணி அளவில் முடிவுற்றது. அதாவது 1 மணி நேரம் மதிய இடைவேளை அவருக்கு உணவு அருந்துவதற்காக விடப்பட்டது. மொத்தம் 5 மணி நேரம் என்பது இந்த விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் அவர் மீது வைக்கப்பட்டன. குறிப்பாக அவர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தனியார் பூட்டர் பவுண்டேஷன் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்குவதற்கு என்ன காரணம், அந்த பூட்டர் பவுண்டேஷன் நிறுவனத்திற்கு அனுமதி அரசிடமிருந்து வாங்க பெற்றதா, அதே போல அந்த பூட்டர் பவுண்டேஷன் நிறுவனத்திற்கு எவ்வளவு செலவிடப்பட்டிருக்கின்றது, அந்த பூட்டர் பவுண்டேஷன் நிறுவனம் மூலமாக மாணவர்களிடமிருந்து எவ்வளவு கல்வி கட்டணம் பெறப்பட்டது என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டு அது வீடியோ மூலமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. 5 மணி நேரம் இந்த விசாரணை இன்று முடிவடைந்த நிலையில் தற்போது அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். நாளையும் விசாரணை தொடரும். எனவே நாளை காலை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற வகையில் தற்போது அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். துணைவேந்தர் ஜெகநாதனிடம் 5 மணி நேரம் விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கிறது. மீண்டும் நாளையும் விசாரணை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் போது என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டன என்பது குறித்து விளக்கமாக கூறியமைக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.